முதல்ல நாம ஜோதிட உலகத்துக்குள்ள போய் பார்க்கலாம். ஜோதிடம் பூமிய மையமா வச்சு தான் கணக்கிடப்படுது. அதாவது இங்க இருந்து நாம என்ன பார்க்கறோமோ அதுதான் கணக்கு. ஜோதிடத்தின்படி ஒரு கிரகம் 12 ராசிகளையும் கடந்து போக எடுத்துக்கிற சராசரி நேரம் இதுதான். சரி, அடுத்ததா வானியல் பார்வையை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வானியல் சூரியனை மையமா வச்சு இயங்குது. இதுதான் சூரிய குடும்பத்தோட உண்மையான அமைப்பு. இதெல்லாம் அறிவியல் ரீதியா அளவிட்ட உண்மையான சுற்றுப்பாதை நேரங்கள். சில எண்கள் பொருந்தது, சில இல்ல. கவனிச்சிங்களா? இப்போ இந்த 2 நம்பர்ஸையும் ஒன்னா வச்சு பார்க்கலாம். இங்க தான் அந்த சுவாரஸ்யமான மர்மமே இருக்கு. பாருங்க, சந்திரன், குரு, சனி கணக்குகள் கிட்டத்தட்ட ஒத்து போகுது. ஆனா புதன், சுக்கிரன், செவ்வாயில பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன் இந்த பெரிய வித்தியாசம் வருது? ஒரே கிரகத்துக்கு எப்படி 2 கணக்கு இருக்க முடியும்? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. பக்கத்துல போற இன்னொரு ட்ரெயினை பார்க்கும்போது அது பின்னாடி போற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா அது உண்மையா பின்னாடி போகல. இதுக்கு பேர் தான் சார்பு இயக்கம். நாமளும் நகர்றதால மத்ததோட இயக்கம் வேற மாதிரி தெரியுது. இதுதான் இந்த புதிருக்கான ரகசியம். ஜோதிடம் கணக்கிடுறது நகரும் பூமியிலிருந்து நமக்கு தெரிகிற கிரகங்களோட தோற்ற சுழற்சியத்தான். இதுக்கு பேர் தான் வக்ர இயக்கம். இந்த வேறுபாட்டை சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டுமே வேற வேற கேள்விகளை கேக்குது. வானியல் உண்மையான அமைப்பை பத்தி பேசுது. ஜோதிடம் அந்த அமைப்பை நாம எப்படி அனுபவிக்கிறோம்னு பேசுது. சோ இது ரெண்டும் எதிரானது கிடையாது. ஒரே விஷயத்த பார்க்குற 2 வெவ்வேறு கண்ணோட்டங்கள், அவ்வளவுதான். அப்போ இது ரெண்டும் தனித்தனி பார்வைகளா, இல்ல ஒரே முழுமையான சித்திரத்தோட 2 பாகங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?